காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 4:30 மணி வரைக்கும் சோம்பு அப்படி வைக்கிற மாதிரி ட்ரிப்ளிகன் பூரா சுத்தியாச்சு. நம்பர் மாறினால வீட்டை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இதுல போன் நம்பர் எப்பறம் கண்டுபிடிக்கிறது? அவனை நீ மட்டும் அந்த போன் நம்பரை கண்டுபிடிச்சிட்டீன்னா நீ தான்டா கிங்கு. கண்டுபிடிச்சிட்டேன்டா. அந்த போஸ்ட் பாக்ஸை புடுறா. புடிச்சிட்டேன். இதே பொண்ணா இருந்தா நீ புடிச்சிருப்ப. துரு பிடிச்ச போட்டின்றதுனால என்ன பிடிக்க சொல்லிட்ட. ஏண்டா அவனை போன் நம்பர் எழுதி இதுக்குள்ளே போட்டுருக்க போறா. அப்படியே போட்டுனால இதை நம்ம தரக்க முடியாது. ஜோல்னா போய் மாட்டின ஒருத்தர் வருவாரு, அவர் தான் தரக்கணும். சென்னை சிட்டியில் பின்கோடு 6 லட்சங்கிறது காமன். ட்ரிப்ளிகன் என்ன 5. அடுத்து வேற என்னடா போ சொன்ன? மாம்பழம் 17. அடுத்தது மயிலாப்பூர் 4. நெக்ஸ்ட் அடையார் 20. வேற எங்க போ சொன்னா? பாரிஸ் 1. முன்னாடி 2 போட்டு மொத்த நம்பரே பண்றா. 25174201. போனேடா. அட்ரா. ஹலோ அஞ்சலி. எஸ் அவதான் பிடிச்சிட்டேன். நண்பா நீ சொன்ன மாதிரி கிங்குடா. நம்ம பசங்க காதலுக்காக கசகிற மூளைய மாத்ததுக்காக கசகினானுங்க. நம்ம நாட்டுல பல பில்கேட்ஸ் உருவாவானுங்க. ஹலோ யாரு? தேங்க்ஸ் டு கிரஹாம் பெல். அவர் யாரு? நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் லைஃப்ல கனெக்ட் ஆகிறதுக்கு டெலிஃபோன்கிற கனெக்ஷனை கண்டுபிடிச்ச மகான். ட்ரிப்ளிகேன், மாம்பழம், மயிலாப்பூர், அடையார், பாரிஸ். இந்த 5 இடத்துக்கும் போய் இந்த அஞ்சலியோட நம்பரை கண்டுபிடிச்சோம். ரவி you're great. இப்படியே ஹீரோயினை கனவுலே நினைச்சிட்டு இருந்த உன் லவ்வும் கனவுலே முடிஞ்சிடும். அவ உன்னை புத்திசாலி பையன் சொன்னாலே தவிர உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லலையே. கரெக்ட். சும்மா புள்ளி வச்சு மெசேஜ் அனுப்புறது, நம்பரை வச்சு பேரை கண்டுபிடிக்கிறது, 4 இடத்துக்கு போய் போன் நம்பரை கண்டுபிடிக்கிறது, இப்படியே போய்கிட்டு இருந்தா when you know the love. அப்புறம் நான் யாரை காதலிக்கிறேன்னு கண்டுபிடி, யாரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கண்டுபிடின்னு உங்ககிட்ட கிஸ் போட போறா. இத்தோட உன் காதல் சிபிசிஐடி எல்லாம் விட்டுட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்க உன் லவ் கன்ஃபார்ம் லிஸ்ட்டுக்கு வர வைடா. உங்களுக்கு மட்டும் இல்லடா, இந்த ஊருக்கே இப்பவே லவ் கன்ஃபார்ம் பண்றேன். அதை செய்ய. டேய் முட்டாள் மாதிரி அவனை ஏத்தி விட்டான்டா. அவன் ஒரு அவசரம் கொடுக்கடா. நேதானே தெரியாது. அவகிட்ட போய் சொல்றேன்னா ஊருக்கே சொல்றேன்னு கிளம்பிட்டான் பார். நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்தாலும் சரி அவன் லவ் எப்படியாவது கன்ஃபார்ம் ஆகணும். அது கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சம் திமிரு எனக்கும் இருக்கு உனக்கு மேலே அன்பு தோழி. This is the diagram. Hey, who are you? ஹே இதோடா உங்களுக்கு மட்டும் இல்ல மொத்த காலேஜுக்கும் நாங்க யாருங்கிறத சொல்றேன். ரவி என்ன இது? இது காலேஜ். 4 இடத்துக்கு போய் உன் ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சா உன் லவ்வை கன்ஃபார்ம் பண்றேன்னு சொன்னல. இப்ப சொல்லு, நீ என்ன லவ் பண்றேன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லு. காதலிக்கிறீங்களான்னு கேட்கும்போது இல்லைன்னு போய் சொல்லிட்டு பிரச்சனைன்னு வரும்போது ஓடி போறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நாளைக்கு எவனோ ஒருத்தர் நம்ம காதலை தெரிஞ்சுட்டு நம்ம வீட்டில் போட்டு கொடுக்கறத விட நாமளே நம்ம காதலை கன்வே பண்ணுறது தான் பெட்டர். மனசுக்குள்ளேயே நீ ஐ லவ் யூ சொன்னீங்கன்னா நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோமா? ஹலோ நான் இத்தனை டீச்சர்ஸ் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நம்ம காதல் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். இனி உங்கள் அம்மாக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பிபி, நமக்கு ஹாப்பி. அட்வென்ச்சரஸ் வயசில் த்ரில் இல்லைன்னா பியூட்டியே இல்லை. த்ரில்லுமா, த்ரில்லு த்ரில்லு த்ரில்லு. என்னது? ஒரு பையன் காலேஜ்ல அத்தனை பேர் முன்னாடி அஞ்சலியை லவ் பண்றேன்னு அனௌன்ஸ் பண்ணானா? ஆமா மேடம். உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறத விட்டுட்டு இப்படி வெக்கம் இல்லாம என் முன்னாடி வந்து நிக்கிறீங்களே. சாரி மேடம், உங்க டாக்டரும் அவனை விரும்புறதா அவங்க காலேஜ் பசங்க சொல்றாங்க. என்னது போலீஸ் வீட்டுக்கு வருது? இங்க ப்ரொஃபசர் தியாகராஜன். நான் தான் சார். உங்களுக்கு என்ன வேணும்? மும்பையில் இருந்த இந்த கபாலி கான் உங்க ரிலேட்டிவா? ஆமாம் சார், என்னோட சித்தப்பா மகன் தான். என்னாச்சு அவனுக்கு? ஒரு ரயிலை பிளாஸ்ட் பண்ண திட்டம் போட்ட தீவிரவாதியோட சேர்த்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஐயோ, விசாரிச்சதுல தன்னை ஒரு நிரபராதின்னு சொல்றாரு. ஐயோ சார், அவர் அப்பாவி. அந்த அளவுக்கு தைரியம் எல்லாம் இல்லை சார்.
என்ன தன்னை பத்தி கொஞ்சம் அதிகமா பேசிப்பான். மற்றபடி அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்கிற ஆள் இல்லை சார். ஓகே, ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கையெழுத்து போட்டு அவரை கூட்டிட்டு போங்க. கவி டேய் எழுந்துடா. உன்னை நல்லவன்னு சொல்லிட்டாங்க, நீ போலாம். ஏன் சார் 4 நாளா நானும் இதைத்தானே சொன்னேன். இப்ப அவங்க வந்து சொன்னோன்னு தான் உங்களுக்கு தெரியுதா? அது என்ன சார் எல்லாருமா சேர்ந்து ஒட்டுமொத்த தோழியை முடிச்சு கடைசியா நல்லவன் சொல்லி அனுப்புறீங்க? அது சரி, காக்கி சட்டை போடனால விரலுக்கும் பவர் இருக்கும்ல. என்ன சித்தப்பு பேண்ட்டை கழட்டவே இல்லையா? டேய் எடுத்து 4 நாள் ஆச்சுடா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்பதான் போட்டு விட்டுருக்காங்க. தானே பார்த்தேன். சரி என்ன இதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு? பம்பாயில நீங்க எவ்வளவு பெரிய தாதா, இந்த அடியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதா. இங்க சாதுவா நடிச்சண்டா. முடிஞ்சா பாம்பே வந்து பாரு, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். சரி சரி வீட்டுக்கு வா, மஞ்சள் பத்து போடலாம். எதுக்கு 4 நாளா எனக்கு என்ன ஆச்சுன்னு யாராவது வந்து பாத்தீங்களா? இங்க இருந்து ஆள் அனுப்பி உன்னை கூட்டி வந்திருக்கு. இந்த மாதிரி நான் நேரம் அமைஞ்சிக்கிற போய் இருக்கிற லேண்ட் வித்துட்டு அப்படியே பாம்பே போறேன். போதும் உங்க சாவகாசம். 2 வருஷம் கழிச்சு வித்துட்டு போடா. வேலை ஏறுன்னு ஏறிட்டு இருக்கு. ஏறுன்னு ஏற்றி தானே அனுப்புறாங்க. அப்புறம் என்ன இவன் ஒருத்தன் இவங்க பரவாயில்ல போடா.